கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7வது 8வது வார்த்தையை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவச்சனமே, அன்றைக்கு குதிரைகளும் ரதங்களும் இருந்தது, அதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, எங்கள் வீட்டில் இவ்வளோ இருக்கு, எங்கள் வீடு ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கு, எங்கள் வீடு இத்தனை வீடு நாங்கள் வச்சிருக்கிறோம், இத்தனை கார் வச்சிருக்கிறோம், இத்தனை பங்களா வச்சிருக்கிறோம், இத்தனை வாசல் வச்சிருக்கோம் என்று சொல்லி நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிரியமான தேவச்சனமே, நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா அன்றைக்கு குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினார்களாம் ஜனங்கள். ஆனாலோ தாவீது ராஜா யாரை குறித்து மேன்மை பாராட்டினார்? கர்த்தரை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கர்த்தர் நமக்கு எத்தனை கொடுத்திருந்தாலும் அவருக்குத்தான் நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் அல்லவா? என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளோ இருக்கட்டும், நம்ம வீட்டில் எவ்வளோனா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளும் இருக்கட்டும் சரி, நம்மாவது கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை குறித்தே நாம் இந்த இடத்துல மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு எத்தனை கார் இருந்தாலும் சரி, எத்தனை வீடு இருந்தாலும் சரி, எத்தனை சபை இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் அன்றைக்கு யாரெல்லாம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டினோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது ராஜா அழகா எழுதியிருக்கார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நம்ம கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா அவருடைய நாமமே உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமமே வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களை படைத்த நாமம். அந்த நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த நாமத்தினால நம்ம கேட்கிறோம் அல்லவா, கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா, அதனால் அந்த நாமத்தை குறித்தே நாம் பாராட்ட வேண்டும். உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய முழங்கால்களும் ஒரு நாள் முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட நாமத்தை நாம் தொழுது கொண்டு அந்த நாமத்தை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று தேவன் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரை நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். பவுல் தேவனை எந்த இடத்துலலாம் மேன்மை பாராட்டியிருக்கார், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில தேவனை அவர் மேன்மை பாராட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை. உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, பவுல் இந்த இடத்துல உபத்திரம், அவருக்கு வந்த உபத்திரத்தை மேன்மை பாராட்டுகிறாருங்களாம். நம்ம இன்னைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று நம்மை நாமே சோதித்தால் போதும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. நம்மை நாமே என் பிள்ளைங்க நல்லா படிச்சு இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, படிச்சு கொண்டு இருக்காங்க, வேலை செய்து கொண்டு இருக்காங்க, அப்படி நம்ம பெருமையா பேசி கொண்டு இருக்கோம். இல்லை, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த தயவு, இதெல்லாம் கர்த்தருடைய ஈவு என்று நாம் சொல்ல வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அது படிப்பா இருக்கட்டும், நல்ல வேலையா இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளில் போய் அநேக சம்பளங்கள் வாங்குறவர்களா கூட இருக்கட்டும், எதா இருந்தாலும் கர்த்தரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு பவுல் எப்படி அழகாய் மேன்மை பாராட்டுகிறார் பார்த்தீங்களா? உபத்திரத்துல மேன்மை பாராட்டுகிறார்களாம். உபத்திரம், அவருக்கு வருகிற உபத்திரத்திலையும் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் கண்ணீரிலும் அவர் மேன்மை பாராட்டுகிறாராம். ஏன்னா அவரையும் பவுலையும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன ஒரு பெரிய ஒன்று தப்பும் செய்து விடவில்லை, சுவிசேஷத்தை அறிவித்தார், அவ்வளவுதான். சுவிசேஷத்தை அறிவித்ததின் மித்தம் அவரை கொண்டு போய் காவல் கிடங்கில் போட்டாங்க. பவுலையும் சீலாவையும் கர்த்தர் அந்த
இடத்துல அழகா அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை நோக்கி பார்த்து துதித்தார்களாம். எந்த மாதிரி சூழ்நிலையில? பாடுகள் மத்தியிலும், உபத்திரத்தின் மத்தியிலும், கவலை கண்ணீர் மத்தியிலும் அவர்கள் எதையுமே பெருசா எடுத்துக்கொள்ளாமல் தேவனை நோக்கி பார்த்து துதித்தார்கள். அந்த இடத்துல கூட அவர்களுக்கு வந்த உபத்திரத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். எனக்கு இவ்வளவு உபத்திரம் கொடுத்தார் ஆண்டவர், அதிலே என்னோட தேவன் இருந்தார் என்று சொல்லி அந்த உபத்திரத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டினார்களாம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது 10வது வார்த்தையை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர்கிட்ட போய் அவர் 3 தரம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் இந்த இடத்துல அழகாய் சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன்னுடைய பலவீனம் இருக்குல்லப்பா, அதுல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்லுகிறார். வேற எதுவுமே அவர் பேசல பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய பலவீனம் நீங்கும்படி. அதுக்கு நீங்க மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிச்சா அந்த என்ன பலவீனம் என்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு எனக்கு இருக்கிற இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பான்னு அவர் ஜெபிக்கிறார். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி இந்த பலவீனத்துல கூட, பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவரால் மேன்மை பாராட்ட முடியுது. என் பிரியமான தேவச்சனமே, உபத்திர நேரத்துல நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க, புலம்புவோம். உங்களுக்கு என்ன ஆண்டவரே இப்படி வச்சிருக்கீங்களே, இப்படி பண்ணியிருக்கீங்களே, இதை நீங்க பண்ணலாமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்போம். உபத்திரத்துல வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்றோம், கண்ணீர் வரும்போது அழுது மட்டும் இல்லை, தேவன் நோக்கி கேள்வி கேட்கிறோம், வாக்குவாதம் பண்றோம், சண்டை போடுறோம், இப்படிலாம் நீங்க செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்துல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்வதில்லை. பிரியமான தேவச்சனமே, நம்மளோடு கூட பாடு, இன்னைக்கு நமக்கு ஒரு பாடு இருக்குன்னு சொன்னா அந்த பாடுகளை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசனா நமக்கு வருகிற உபத்திரங்களையும் பாடுகளையும் நம்ம சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவோம். ஆனா அந்த நம்ம நினைக்காததுனால தான் நமக்கு வருகிற பாடுகள் மத்தியிலும், கஷ்டங்கள் கண்ணீர்கள் மத்தியிலும் நம்ம என்ன பண்றோம், முறுமுறுத்துடுறோம், கோபப்படுகிறோம், திட்டுறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்றோம், பேசுகிறோம், அவரை நோக்கி பார்த்து பேசுகிறோம். ஏன் எனக்கு இப்படி செய்தீங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் பவுல் பாருங்க என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல மேன்மை பாராட்டுகின்ற சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் போப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பலவீனத்திலே அவர் என்ன சொல்றார், மேன்மை சந்தோஷத்தோடு மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, பவுலுக்கு எவ்வளோ உபத்திரங்கள் வந்தது அல்லவா, பாடுகள் எவ்வளோ. அவர் சாப்பிடாம தண்ணீர் கடியிலையும் கர்த்தாவே எத்தனையோ நாள் அவர் வாழ்ந்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதை குறித்து நீங்க கொரிந்தியர் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பவுல் தேவனுக்காக எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ கசையடிகளை வாங்கினார், எவ்வளோ அனுபவித்தார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் மித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. யாராலங்க இந்த மாதிரி சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும்? என் பிரியமான தேவச்சனமே, ஒரு விஷயம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே போதும், நம்ம எவ்வளோ முறுமுறுத்து விடுகிறோமல்ல. கொஞ்சம் நம்மை நாமே சோதித்து இந்த வார்த்தையோடு நம்ம ஒப்பிட்டு இனி நாம் கொஞ்சமாவது மாறுவோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். நமக்கு வருகிற உபத்திரங்களிலும் பாடுகளும் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கார், அவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பார், அதற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த உபத்திரத்துக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன், ஏன்னா தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷத்தோடு இனிமேவாவது நம்ம முறுமுறுக்கிறதையும், கோபப்படுகிறதையும், சண்டை போடுகிறதும், வாக்குவாதம் பண்ணுகிறதும் நிறுத்தி தேவனை நோக்கி பார்த்து துதிப்போம். அந்த நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. என் பிரியமான தேவச்சனமே, அந்த நாமத்தை நோக்கி பார்த்து நம்ம உயர்த்துவோம், துதிப்போம், மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும்,
நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறாராம். எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரம் வருது, பாடு வருது, கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவை நான் பிரியப்படுகிறேன், எனக்கு வந்திருக்க இந்த நெருக்கங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அழகாய் சொல்லுகிறதை நம் வேதத்துல பார்க்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, இன்றையிலிருந்து இந்த வேத வசனத்தை கேட்ட பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் தேவனை முறுமுறுக்கிறது, சண்டை போடுகிறது, கோபப்படுகிறது, இதையெல்லாம் விட்டு அப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்க இந்த உபத்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்ப நம்ம ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நன்மை நமக்கு கிடைத்த பின்னாடி தேவனுக்கு நன்றி சொல்வதை காட்டிலும் வருவதற்கு முன்பாகவே நாம் நன்றி சொன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு தேவைக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லும் பொழுது அது வரவில்லை, வருவதற்கு காலம் தாமதிக்குது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தொடங்கிடுவோம். நன்றி ஏசப்பா, நீங்க கொடுப்பீங்க, அதற்காக உமக்கு நன்றிப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்வீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றிப்பா. இப்படி நன்றி 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 என்று நம்ம சொல்ல தொடங்கிட்டாலே கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு அற்புதத்துக்காக காத்திருந்த அந்த அற்புதம் பெற்றுக்கொண்ட பின்னாடி இப்போ நன்றி ஏசப்பா அப்படி சொல்வதை காட்டிலும் சபையில போய் நன்றி சொல்றோம், அது சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா நம்முடைய சாட்சியை கேட்டு அநேக பேர் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஜெபிக்கும் பொழுது என் பிரியமான தேவச்சனமே, ஒரு விசை நம்மை நாமே கிடைப்பதற்கு முன்பாகவே, நமக்கு தேவையான ஆசீர்வாதத்துக்கு முன்பாகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சமா நம்மை மாற்றிக்கொள்வோம். பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு அழகா சொல். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவில்லை. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா எனக்காக தானே தேவன் சிலுவையில் அறையுண்டார், எனக்காக தானே அவர் ரத்தம் சிந்தினார், என்னை மீட்பதற்காக, இந்த பாவியாகிய என்னை மீட்பதற்காகத்தானே அவர் இந்த உலகத்துக்கு சிலுவையில் வந்து எனக்காக தொங்கினார் என்று சொல்லி அழகா எழுதப்பட்ட வார்த்தை. என் பிரியமான தேவச்சன், இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறோம்? அவர் எனக்காகத்தானே மரித்தார், அவர் எனக்காகத்தானே பாடுபட்டார், அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார் என்று சொன்னால் நான் கேட்கிற அற்பமான காரியம் அவர் எனக்கு தரமாட்டாரா என்று சொல்லி ஏன் நாம் யோசிக்காமல் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. நமக்கு தருவார், ஏன்னா அவருக்கு தெரியும் நன்மையானதைத்தான் தாம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிரியமான தேவச்சனமே, நன்மையானதை அவர் தருவார். தம் பிள்ளைகளுக்கு நன்மையானதும் மேலானதை அவர் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். வருவதற்கு முன்பாகவே நாம் நன்றி சொல்கிறோம். அதே போல அவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா. என்கிட்ட வண்டி இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கலாம், இல்லை நானே கூட வசதியா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா. இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்காக கொடுத்தது இதெல்லாம் இருந்து போட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும். ஆனால் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார். அதற்காக வெறுங்காலாவே நடந்து போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இப்படித்தான் நீங்க இருக்கு. அழகாய் உயர்த்தி பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்மளை அலங்கரித்து சிங்காசனத்தை உட்கார வைத்து அழகு பார்க்கிற நம்ம தகப்பனப்பா. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கொண்டே இரு, துக்கப்பட்டு கொண்டே இரு, பாரப்பட்டு கொண்டே இரு, விட்டு விட மாட்டார். என் பிரியமான தேவச்சனமே, உலகத்துல எவ்வளோ பொருள் இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும், எவ்வளவோ நீங்க எவ்வளவுனா வைத்திருங்கள், ஆனாலும் தேவன் எனக்கு இவை எல்லாம் கொடுத்தது, என்னை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் எனக்கு கொடுத்தது. ஆனால் நானோ இவைகளை கொண்டு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, இவைகளை கொடுத்த தேவனை நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். ஆம் பிரியமான தேவச்சனமே, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினா அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களை உயர்த்தி வச்சிருக்கேன், அதுக்கு யாரு? நான் தானே காரணம். அதனால என்னை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகள் என்று
அழகா எழுது. இட மேல இருக்கிற வசனங்கள் நீங்க தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு புரியும். கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அறிவு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு புத்தியா இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னா, உலகத்தார் இப்போ நம்மளுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஒரு சால்வை போத்தி அனுப்புறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உயர்த்தி பேசுறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்ததுங்க. அந்த மைக்ல அந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது, இன்னைக்கு இத்தனை பேர் நீங்க என்ன உயர்த்தி பேசுறீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் என் தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அந்த இடத்துல இல்லப்பா இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய இது எதுவுமே பேச வேண்டாம். இது நீங்க இத்தனை பேர் என்னை புகழ்ந்து என்னை தேர்ந்தெடுத்து முன்குறித்து வைத்திருக்கிறீங்களே, எனக்காக இப்படி என்னை கனப்படுத்துறீங்களே, இதெல்லாம் என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்த வேண்டும். மாம்சமான, அழகா எழுதப்பட்ட மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவரே நமக்கு ஞானமும், இன்னைக்கு நீதியா நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்று சொன்னால், நீதி என்ற சால்வையும் ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால தான் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல பரிசுத்தம், இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொன்னா அவர் நமக்கு பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நம்ம வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய மீட்பர், நம்முடைய சகாயர் அப்படி சொல்லி அவர் தாங்க நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இந்த உலகத்துல நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? நமக்கு சில நேரத்துல நம்முடைய தலைமை ஆசிரியர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவரை மேன்மை பாராட்டி சொல்லலாம். ஆனா அதற்காக என்ன, அப்பயும் அதே நேரத்தில் என்ன பண்ண ஆண்டவர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது உலகத்துக்குரிய காரியங்கள். அந்த இடத்துல அவர்களை மேன்மை குறித்து பாராட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது பாராட்டித்தான் ஆகும். ஆனா நம்மை குறித்து ஒருவர் மேன்மை பாராட்டும் போது நாம் அந்த இடத்துல எல்லாரும் பேசி முடிச்சதும், இதெல்லாம் எனக்கு கிடைத்ததுக்கெல்லாம் காரணம் என் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த தயவுங்க, ஈவுங்க என்று நாம் சொல்ல வேண்டும் என்று தேவனின் இடத்துல அழகாய் சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29, 30 அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுங்களா? யாராவது ஆண்டவருக்கு விரோதமா பெருமை பாராட்டினா, மேட்டிமையான பேச்சு பேசினா ஆண்டவர் எப்படி அடிக்கிறார் பாருங்க. 2 பேரை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆள் பவுல், உபதிரத்துல கூட மேன்மை பாராட்டுகிற மனுஷன். ஆண்டவரை அடிச்சு தொங்க விட்டுருக்கிறாரு. அப்ப கூட ஆண்டவரை பார்த்து நோக்கி பாட்டு பாடி ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அப்படியாப்பட்ட பவுல் இருக்கிறாரு. அதே வேத புத்தகத்துல நேபுகாத்நேச்சரை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், இது எனக்காக நான் கட்டப்பட்ட மாளிகை அல்லவோ என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் மனசுக்குள்ள நினைக்கிற, வாய் விட்டு கூட அந்த வார்த்தை வெளியே வரல, மனசுல நினைச்சு அது வாய் வெளியே வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளவே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. அவ்வளவுதான், தள்ளியாச்சு. அந்த ஸ்தானத்திலிருந்து அவரை தள்ளி மிருகங்கள் சாப்பிடுவதை போல புல்லை மேய பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 7 காலம் ஆளும் முடியும். இத்தனை காலம் நீ என்ன பண்ண, இப்படித்தான் இருக்கணும் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதுக்காக நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று முதலாவது இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா தான் நமக்கு புரியுமே. படிச்சுட்டு நம்ம வேதத்தை வாசிக்கணும், நன்றாக வாசிக்கணும். பெருமை பேசணுமா பேசக்கூடாதா? நம்ம பேசுகிற வார்த்தையில பெருமை
இருக்கா இல்லையா, மேட்டிமையான வார்த்தை இருக்கா இல்லையா, நம்ம யாரை குறித்து பேசுறோம். வேத புத்தகத்தை நன்றாக படிக்கும் பொழுதுதான் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியும். நான் சொல்றது கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த வசனத்தை வச்சு இந்த நேரத்துக்குள்ள என்னால இவ்வளவு தான் சொல்லி, ஆனா நீங்க அந்த வேத வசனத்தை மேல இருக்கிற வசனமா அதற்கு கீழே இருக்கிற வசனங்கள் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? யாரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும், யாரெல்லாம் குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, நம்ம பேசுகிற வார்த்தை பிசாசைக்குரியதா இல்ல ஆண்டவருக்குரியதா, நாம் யாரை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் நிதானித்து வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அதை ஆராய்ந்து ஆராய்ந்து படிக்கும் பொழுதுதான் நம்மளால் புரிந்து கொண்டு வாழ முடியும். தொடர்ந்து வாசிப்போம். மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பா என்று அந்த வார்த்தை, அந்த சத்தத்தை விளம்பினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ராஜா, அவர் தனக்காக சம்பாதித்து அவர் கட்டினதுங்க. ஆனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, அவர் தான் தேவன், அவரே அல்லாமல் வேறே தேவன் வேறுடைய நாமம் இந்த பூமியில உண்டாக்கப்படவில்லை. இப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த இடத்துல தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று தேவன் இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கார். அவரே அல்லாமல் தன்னை பெருமையாய் பேசிக் கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் சாத்தானுக்குரியவன், பிசாசுக்குரியவன் என்று வேத வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாயிலிருந்து பெருமையான பேச்சு வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைங்க, பிசாசு இருக்கிறான். நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது 24வது வார்த்தையை. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அழகா எரேமியா மூலமா எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், பாராட்டவே வேண்டாம் என்று சொல்லுகிறார். பராக்கிரமம், எனக்கு இவ்வளவு ஞானம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு பலனா இருக்கிறேன், எதுவுமே நீங்க மேன்மை பாராட்டாதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை குறித்தே நீங்கள் மேன்மை. இந்த நாள் முழுவதும் எனக்கு அழகா நடத்தி வந்தாருப்பா, அது உபதிரமா இருக்கட்டும், பாடா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், அன்று இரவு நம்ம படுக்கைக்கு சொல்லும்போது இந்த நாள் முழுவதும் தேவன் என்னோடு கூட இருந்தார், என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை சந்தோஷமான காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில செய்திருந்தால் ஆண்டவருக்கு இந்த சந்தோஷமான காரியத்தை செய்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாய்க்கு காவல் வைங்க. தேவனை கேளுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, நான் தேவையில்லாததை பேசாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் பேசும்படி கர்த்தாவே, தேவையில்லாதவை ஒன்று கூட என் வாயிலிருந்து புறப்பட்டு வராதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. என் உதடுகளை காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்க உதடுகளை பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்க நாவை பிரதிஷ்டை பண்ணுங்க. நாவும் நெருப்பு தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அது பெருமையானவைகளை பேசும் பாருங்க, அது வாயை திறந்துட்டா போதும், அந்த நாக்கில இருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டா போதும், அது வாய் மூடவே மூடாது. என் பிரியமான தேவச்சனமே, அந்த மாதிரி நாம் போய்விடாதபடிக்கு, பெருமையான பேச்சுகளை பேசாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழ்வோம். என் பிரியமான தேவச்சனமே, அழகா எழுதப்பட்ட வேத வசனத்தை நீங்க வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவைகளின் மேல் பிரியமா இருக்கிறாராம்? அவரை குறித்து மேன்மை பாராட்டுவதன் மேல் தேவன் பிரியமா இருக்க. ஒரு மனுஷன் கர்த்தரை குறித்தே அவன் மேன்மை பாராட்டுகிறான்னு சொன்னா அந்த மேன்மையின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் மேலேயும் அவர் பிரியமா, ஏன்னா அந்த மனுஷன் உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகள் கவலைகள் கண்ணீரின் மத்தியிலும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும் பொழுது அந்த மனுஷனை கர்த்தர் அரவணைத்து ஆசீர்வாதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, இது ரெண்டு பேரை நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கோம். பவுல் தேவனை குறித்து மேன்மை பாராட்டினார். அதே போல தானியேல் பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சரும் இருக்க, ஆனால் அழகா எழுதப்பட்டிருப்பார். அவருடைய வசனங்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நேபுகாத் நேச்சர் திருந்தி கர்த்தரே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை பண்ணி, தானியேல் 4ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு கடிதம். அவர் நேபுகாத் நேச்சர் ஒரு கடிதமாய் எழுதி அதை அனுப்புகிறார். எல்லாருக்கும் சொல்லுவார், தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான்ப்பா உண்மை உள்ளவர் என்று சொல்லி எல்லாருக்கும் சாட்சியா எழுதி அனுப்புவார். என் பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான். ஏன்னா ஆண்டவரை அறிஞ்சி ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்க
நம்ம கூட என்ன பண்ண தெரியுமா சொல்றது கிடையாது. புறஜாதிங்க என்னைக்கோ ஒருத்தர் வருவாங்க, எப்பயோ ஒரு வாட்டி வருவாங்க. ஆமாங்க உங்க சர்ச்சுக்கு வந்தங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஆண்டவர் எல்லாம் சந்தோஷமா துதிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க அந்த நேரத்துல மகிமைப்படுத்துறாங்க. நம்ம போய் பாருங்க வார வாரம் போவோம், உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம், வந்துருவோம். ஆனா அந்த இடத்துல தேவனே எங்களுக்கு இவ்வளோ பெரிய அழகான ஆலயத்தை கொடுத்தீரே என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கிறது. எங்களோட கூட இறங்கி வந்திருக்கிறீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அற்பமான மனுஷன் மண்பாண்டம் போடுற இந்த சரீரத்துல விலை உயர்ந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றிப்பான்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்குமா? சொன்னது கிடையாது. மறந்து போயிருப்போம். இப்பொழுது நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இந்த சரீரம் மண்பாண்டம், இது உடைந்து விடுகிற சரீரம், பிரிந்து போகிற சரீரம், மண்ணுக்கு திரும்புகிற சரீரம். ஆனா இந்த சரீரத்தை விலை உயர்ந்த பொக்கிஷத்தையே வைத்திருக்கிறார் தேவன். அப்ப நம்ம அவரை எவ்வளவு மேன்மை பாராட்ட வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே. அவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவருடைய வாக்குத்தத்த வசனமாய் நான் இடத்துல சொல்லுகிறேன். அவரை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் நீர் கொடுத்தாலும் இவைகள் எல்லாம் எங்களுக்கு தேவன் கொடுத்தது என்று நாங்கள் மனதார சொல்லுகிறோம் ஆண்டவரே. மனதார சொல்லுகிறோம் அப்பா. இவைகள் எல்லாம் என் தேவன் எனக்கு தயவாய் ஈவாய் கொடுத்தது. அவருடைய நாம மகிமைக்கென்று இவைகளெல்லாம் கொடுத்தது இல்லை. பெருமை பேச ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்க நாவினால் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா படிப்புக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், எங்களை உயர்த்தி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், நல்ல கர்த்தவிய உத்தியோகத்தை கொடுத்து வேலையில உயர்த்தி வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. எல்லாமே கர்த்தவே நீர் கொடுத்ததப்பா, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வந்தது தகப்பனே. நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. இதுவரை கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லாமல் மறந்து போயிருந்தாலும் இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா பவுலை போல தகப்பனே ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு வருகிற பாடுகளிலும் கஷ்டங்களிலும் கண்ணீர்களிலும் கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாய் உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. உபதிரத்தை கூட நாங்கள் மேன்மையா எண்ணுகிறோம் ஆண்டவரே, அற்பமா எண்ண மாட்டோம் ஆண்டவரே. இன்றையிலிருந்து தகப்பனே நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு உபதிரங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரில கூட கர்த்தாவே நாங்கள் மனதார நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால தான் அவர் இந்த உபதிரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை குறித்தே, உம்முடைய நாமத்தை குறித்தே, நீர் எங்களோ மேலே வைத்திருக்கிற அன்பை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம்.